Taste the Daily. திருவள்ளூரில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழைக்கு சாலையில் கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் மக்கள் அவதியடைந்தனர். திருவள்ளூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான பெரியகுப்பம், பூண்டி, கடம்பத்தூர், புல்லரப்பாக்கம், மணவாள நகர், ஈக்காடு, காக்கலூர் பகுதிகளில் மழை பெய்தது. இந்நிலையில் மழை நீருடன் கழிவுநீரும் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமம் அடைந்தனர். மழைக்காலம் தொடங்கும் நிலையில் இப்போதாவது கால்வாய் அடைப்புகளை நீக்க விடிய அரசு முன்வர வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். சிவகங்கை மாவட்டத்திற்கு வருகை புரிந்த சட்டமன்ற மதிப்பீட்டு குழுவினரிடம் பல்வேறு திட்டங்கள் குறித்து விவசாயிகள் கேள்வி எழுப்பினர். சிவகங்கைக்கு வருகை புரிந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு உள்ளிட்ட சட்டமன்ற மதிப்பீட்டு குழு கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் பெரியாறு பாசன கால்வாய் பராமரிக்கப்படாததால் 40க்கும் மேற்பட்ட கண்மாய்கள் வறண்டு 500 ஏக்கர் விவசாயம் அழிந்து வருவதாக தெரிவித்தனர். மேலும் குமாரப்பட்டி, எருமைப்பட்டி கண்மாய் மடைகள் 4 ஆண்டுகளாக பழுதாகி உள்ளதாகவும் இது குறித்து பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூரில் அரசு நலத்திட்ட முகாமில் திமுக கொடிக்கம்பங்கள் கட்டப்பட்டதால் இது அரசு நிகழ்ச்சியா அல்லது கட்சி நிகழ்ச்சியா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பினர். இந்த நலத்திட்ட முகாமில் அரசு அதிகாரிகள் செல்போனில் பேசியபடியும் அருகில் இருப்போரிடம் அரட்டை அடித்துக் கொண்டும் இருந்தது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஸ்டாலின் மாடல் அரசு நலத்திட்டம் என்ற பெயரில் வாக்குகளை பெற போலி விளம்பர நாடகமே இந்நிகழ்வு என்றும் பொதுமக்கள் விமர்சித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் பேரூராட்சி பகுதியில் பரவி வரும் தோல் வியாதியால் மக்கள் பீதி அடைந்துள்ளனர். அச்சரப்பாக்கம் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சில நபர்களுக்கு அரிதான தோல் வியாதி பரவி உள்ளது. இவ்வியாதியானது நாளுக்கு நாள் பரவிக்கொண்டே வருகிறது. இந்த பகுதிகளில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் விடியா திமுக அரசு தோல் நோய் மருத்துவர்களை நியமிக்காததால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர்.